வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டீ சாப்பிட்ற இடத்துல ஏதாவது கொஞ்சமாக சாப்பிட்டு தான் டீ சாப்பிட்றதுக்கு ரெடி ஏதாவது அது மழை நேரத்தில் ஏதாவது சாப்பிடணும் போல் காரமாக இருக்கணும்னு இன்றைக்கி காரமாகவும் இல்லாமல் ரொம்ப இது இல்லாமல் செய்யலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக ஓமப்பொடி செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் கடலை மாவும் கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டோம்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டால் கொஞ்சம் பொறுன்னு இருக்கும், இல்லைனா இருகலாக தெரிய மாதிரி இருக்கும். போட்டு எடுத்து நல்லா கலந்து உப்பு போட்டு கலந்து வச்சாச்சு. இப்போ வத்தப்பொடி நல்லா ஓமம் இருந்துச்சுன்னா நல்லா நம்ம கசக்கி ஊதிட்டு அதை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்து லைட்டாக எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப இருகலாக பிசைஞ்சோம்னா திருகவும் முடியாது, நம்மளால் சாப்பிட்றப்பவும் இருகலாக ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. கொஞ்சமாக ஓரளவு நம்ம கையில் பிடிக்கிற மாதிரி நெய்த்தியாக பிசைஞ்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. பிசைஞ்சு வச்சுட்டு இதெல்லாம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை, எடுத்து பிசைஞ்சோடனே நம்ம போட்டுக்கிடலாம். இப்போ பிசைஞ்சிட்டு இருக்கும்போதே நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி வச்சாச்சு. நல்லா எண்ணெயும் சூடாயிருச்சு. எண்ணெய் சூடான உடனே நம்ம பிழிஞ்சு விட்டால் தான், சூடாக முன்னாடியே போட்டோம்னா அப்படியே சட்டியில் போய் ஒட்டிக்கிடும். சூடானோடனே பிழிஞ்சோம்னா அப்படியே வெந்து அப்படியே படக்குன்னு மேலே எலும்பி வந்துடும். எலும்பி வந்து பெரட்டி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், அப்படியே வெந்து அப்படியே அனல் அடங்கிடும். அப்படியே எடுத்துடலாம். இது எண்ணெயை சூடாக முன்னாடி சில பேர் போட்டோம்னா அது அப்படியே ஒட்டிக்கிடும் பாத்திரத்துலேயும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா போட்டு எடுத்தாச்சு. இந்த மழை நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கும் டீ இதை சாப்பிட்டு கொஞ்சமாக டீ சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ பிசைஞ்சு ரொம்ப முருக விடக்கூடாது. முருக விட்டோம்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி கருகல் வாடை அடிக்கும். அப்படியே லைட்டாக வெந்ததுமே அப்படியே பெரட்டி எடுத்துடலாம். பெரட்டி எடுத்து வச்சாச்சு. அதோட கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை இருந்ததுன்னா கருவேப்பிலையும் தூவி நல்லா எண்ணெயில் போட்டு முருக போட்டு எடுத்து வச்சோம்னா ஒரு நேரத்தில் அப்படி ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சோம்னா 2-3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கூட இது ஒன்றும் செய்யாது. கொஞ்சம் மாற விட்டு அந்த பாக்ஸில் எடுத்து அடைச்சி வச்சுக்கலான்னு எடுத்து வச்சாச்சு. அதுவுமே இந்த குழந்தைகள் நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. கடையில் வாங்குறது பதில் நம்ம வீட்டில் செஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வீட்டில் செய்கிறது நல்லது. நம்மளும் எண்ணெயும் வேறு எண்ணெய் இருக்காது. கடையில் கூட இந்த ஆயில் அது இதுன்னு ஏதாவது ஊற்றுவாங்க. நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கலான்ட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. ரெடி ஆயிடுச்சு. டீயும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டில் சோம்பேறி இல்லாமல் இருக்கணும். அடுப்புக்கு டைமெல்லாம் இங்கிட்டு மாற்றி அங்கிட்டு மாற்றி வேலைகளை சுத்தமாக வச்சுக்கிடணும். எடுத்து வைக்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு வித்தியாசமாக பாத்திரத்துகளை ஒதுக்கி வைக்கிறதா செய்கிறதா எதனாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சோம்பேறியாக உட்காந்துட்டே இருந்தோம்னா சோம்பேறியாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சுட்டு காலையிலேயும் வீடும் தொடச்சி எடுத்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. திங்கக்கிழமை ஒரு நாளும் வாரத்தில் வியாழக்கிழமை ஒரு நாள் 2 நாளைக்கு துடைக்கிறது தான் வீடு. எல்லாம் முடிச்சுட்டு இதையும் சாப்பிட்றதுக்கு இதுவும் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி ரெடி பண்ணி சாப்பிட்டு போட்டு கொடுத்தோம். கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இதோட வீடியோவும் முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.